ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 244 பார்க்க போறோம். பிராங்கி உசாப்ப தேடி கோயிங் மேரி கிட்ட போயிருப்பான். உசாப் தனியா ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல சீக்ரெட் பாண்ட் ஐஸ்பர்க் அண்ட் பிராங்கின்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. உசாப் வேலை செஞ்சுட்டு இருக்கவன் வேர்வை தொடச்சிட்டு இன்னைக்கு அலைகளும் காத்தும் பயங்கர ஜாஸ்தி அடிக்கும்லன்பான். பிராங்கி இவனை தூரத்துல இருந்து பாக்குறப்ப உசாப் இந்த காசை வச்சுதான் நாங்க எங்க மேரியை சரி பண்ணலான்னு இருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் பித்து பிடிச்ச போல அந்த பணம் கேட்டிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு இருப்பான். மோசுவன் கிவி இதுக்காக தான் 200 மில்லியன் பணம் அவனுக்கு, இதை ரெடி பண்ணாட்டி என்ன எக்வாலகுனாவே அதை காலி பண்ணிருமேன்பாங்க. பிராங்கி இது உங்களுக்கு பேட் லக் தான் கீழே வருவான். உசாப் இப்ப ஷிப்பை எந்த அளவுக்கு ரெடி பண்ணல, இதுவே போதுமானதுன்னு கீழே வந்திருப்பான். பிராங்கி இதெல்லாம் தேவையே இல்லாததுன்பான். உசாப் ஷாக் ஆகிட்டு யாரா வந்திருக்காதுன்பான். பிராங்கி என்ன அதுக்குள்ள மறந்துட்டியாடா நீலமூக்கான்பான். உசாப் இந்த வாய்ஸ் இது அவனோடதுலன்ட்டு அவன் எதுக்காக இப்ப வந்த என்ன தனியா விட்டு போன்பான். பிராங்கி அந்த சுத்தியில புடிச்சிட்டு இங்க பாரு, நீ பாட்டுக்கு அமைதியா இரு. இந்த மாதிரி இடத்துல வச்சு சண்டை போடுறது நம்மள எந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போகாது. சீக்கிரமாவே இந்த இடம் பெரிய புயலால அப்படியே மூழ்கடிக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ ரொம்பவுமே நேசிக்கிற இந்த ஷிப்ப பணைய கைதியை பிடிக்கணும் போலயே. உசாப் எதை பத்திடா பேசுறேன்பா. பிராங்கி நான் ஸ்டார் ஹெட்ஸோட தீர்த்துக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்குல்ல, அதுக்காக தான் ஒன்ன கடத்த வந்தன்பா. உசாப் ஷாக் ஆயிருப்பான். ஜோரோ அவனை தாக்க வந்த ஷிப் ரைட்ஸ கத்தியை திருப்பி வச்சும் ஹேண்டல வச்சும் தான் நாக் அவுட் பண்ணிருப்பான். இதை சொல்லவும் நாமி தான் கடுப்பாவா. முதல்ல ஷிப் ரைட்ஸ எதுக்கடா நாக் டவுன் பண்ணணும்னு. சாப்பர் அதை பார்த்து அட்மைர் ஆயிட்டு ஜோரோ நீ ரொம்ப ஸ்ட்ராங்குன்பா. நாமி நம்ம போலான்பா. சாப்பர் ஜோரோ இந்த பக்கம் வான்பா. இதுக்கப்புறம் சாப்பர் யோ ஜோரோ இந்த வழிடான்பா. நாமி டேய் இப்படி கூட்டிட்டு போயுமே எப்படா வழி தவறேன்பா. ஜோரோ இதுக்கப்புறம் இந்த வழியான்ட்டு அந்த பக்கமா போயிருப்பான். சாப்பர் ஜோரோவை காணோம், இனிமேல் அவனை கண்டுபிடிக்க முடியாதான்பா. நாமி இதெல்லாம் வேணும்னு பண்றான் போலான்ட்டு கடுப்பாவா. சாப்பர் அடே ஜோரோ எங்கடா போனேன்னு கத்துவான். இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. எப்படியோ அடிச்சு புடிச்சு தலை இழுத்ததுல அப்படியே அவன் தலை வெளியே வந்திருக்கும். இருந்தாலும் மண்டையில பொட்டுன்னு அடி விழுந்திருக்கும். இதை பார்த்த பாலி ஷாக் ஆயிருப்பான். லூஃபி என் உடம்பு ரப்பராலா இருக்குல்ல, அதனால இதெல்லாம் என்னால பண்ண முடியும்பான். பாலி அப்ப அவனோட மிச்ச பார்ட்ஸ்க்கு இதையே பண்ணுன்பான். லூஃபி அவனோட கைகளை ரிலீஸ் பண்ணிட்டு அவனோட லோவர் பாடியை ஒரே முட்டை எடுத்திருப்பான். வெளியே வந்தவன் இது ஈஸி, நான் ஒரு ரப்பர் மேன்ட்டு சந்தோஷப்படுவான். பாலி வந்து என்னையும் ரிலீஸ் பண்ணி விடுன்பான். லூஃபி சரின்பான். பாலி மாஸ்க் போட்டு வந்தவங்களா அவங்களுக்கு எல்லாம் இருக்குடான்பான். லோச்சி நாங்க 5 வருஷத்துக்கு முன்னால அண்டர் கவர் ஏஜென்ட்ஸா வந்தோம். இருந்தாலும் ஷிப்ரைட்ஸ் வேலையெல்லாம் நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம். நீ எந்த அளவுக்கு நில குழஞ்சு போயிருக்கேன்னு எனக்கும் புரியுது. இருந்தாலும் இதே விஷயத்துல அதிக டைம்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. எங்களுக்கு எங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு நாங்க என்ன வேணா செய்யலாம். நீ இந்த விஷயங்களை மறுத்து தெளிவா முடிவெடுக்கிற வேலையை மட்டும் வச்சுக்காத. இது நம்ம 2 தரப்புக்குமே நல்லதெல்லாம் கிடையாது. உனக்கு ஏற்கனவே சைஃபர் போல பத்தி தெரிஞ்சிருக்கு இல்லையா? இது கவர்மெண்டோட சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. உலகத்திலே 8 பேசஸ் தான் இருக்கு. அதை CP1ல இருந்து CP8 வரைக்கும் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் மட்டும் ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, இவங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக மொத்த இடத்தையும் சுரண்டுவாங்க. ஐஸ்பர்க் அதெல்லாம் எனக்கே நல்லா தெரியும். ஆனா CP8 வரைக்கும் தானே இருக்குன்பான். லோச்சி இருந்தாலும் நாங்க CP9 9th சைஃபர் போல நாங்க இந்த உலகத்திலேயே இல்ல. அதனால சில சிறப்பு உரிமைகள் எங்களுக்கு இருக்கு. எங்களால எங்களை யாருன்னு பப்ளிக்கா காட்டிக்க முடியாது. ஐஸ்பர்க் ஷாக் ஆகவும் லோச்சி நாங்க நீதியின் பெயரால கவர்மெண்ட்டுக்கு யார் ஒருத்தர் கோஆபரேட்டிவா இல்லாம இருக்காங்களோ அவங்களை கொல்றதுக்கான ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குன்பான். ஐஸ்பர்க் முட்டாள்தனமா இருக்கு. கொலை பண்றக்கும் நீதிக்கு என்ன சம்பந்தம் பாரு. லோச்சி வேல் கவர்மெண்ட் அவங்க யோசிக்கிற விஷயத்த ஒரு பகுதியா மாத்துறாங்க. இந்த வெப்பனோட ரீஸ்டோரேஷனுக்கான ஃபியரை தாண்டி அவங்களே அதை அவேக்கன் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. அப்படியேப்பட்ட ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனை ஜஸ்டிஸ்க்காக பயன்படுத்தி இந்த கிரேட் பைரட் எராவை முடிச்சு விடலான்னு பாக்குறாங்க. அப்புறம் இந்த விஷயத்துல உனக்கு உதவணும்னு எதுவும் தோணலையா என்ன? உனக்கு பாதிக்கப்பட்டே இருக்க மக்களை காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? இந்த உலகமே பைரட்ஸால சஃபர் ஆகுது, அதை முடிச்சு வைக்க வேண்டாமான்பா. ஐஸ்பர்க் லூஸ் மயில பேசக்கூடாது. இந்த வெப்பன் மட்டும் ரீஸ்டோர் ஆச்சுன்னா அந்த பவருக்காக அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. இது இன்னும் பேராபத்தா தான் முடியும்பாரு. லூச்சி அப்ப நீங்க கவர்மெண்ட் நம்பலையான்பா. ஐஸ்பர்க் நம்ம மனுஷங்களோட நேச்சரை பத்தி பேசுறான் லூச்சின்பா. லூச்சி ஃபேஸ்லயே உதச்சிட்டு நீ என்கிட்ட ரெஸ்பெக்ட் காட்டணும், நான் ஒன்னும் இப்ப உனக்கு கீழே வேலை செய்யலடான்பா. ஐஸ்பர்க் ஒரு மாதிரி திணறி எந்திரிப்பான். லூச்சி காக்காவை கூப்பிட்டு போய் அவன் பல்ஸை செக் பண்ணுன்பான். காக்கு கையவே ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் இழுத்து பிடிச்சு பல்ஸ் பாப்பான். லோச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்களுக்கு ஒரு கருதுகோள் கிடைச்சது. நாங்க உங்ககிட்ட வந்து உண்மையை தெரிஞ்சுக்க உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ண போறதா இல்ல. ஜஸ்ட் நாங்க சொல்ல போற கருதுகோளை கேளு. அதுவும் ஒரு வார்த்தை கூட பேசாமட்டு திரும்புவான். லோச்சியும் வாய் உண்மையை சொல்லினா உன் பல்ஸ் உண்மையை சொல்லுண்டான்பான். இதுக்கப்புறம் சிம்னி ஓடி வரப்ப மூஞ்சில ஒரு லெட்டர் பட்டிருக்கோம். கோக்குரோ காத்தடிக்கிறப்ப கவனமா இருக்கணும்பாங்க. சிம்னி அந்த பேப்பரை தூக்கி போட்டு ஓடுவா. இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஓடி போய் நின்னுட்டு பாட்டி ஏன் நம்ம சீக்கிரம் போலின்பா. கோக்குரோ காத்து நல்லா வீசுதுல, அதான் கொஞ்சம் லாங் ரூட் எடுத்துக்கலான்ட்டு சுத்தி போறோம்.
இதான் நிதானமா போறதுன்பாங்க. சிம்னி தண்ணி அடிச்சுட்டே நிதானமா போவீங்களான்பா. கோக்கரோ பல தசாப்தங்களா குடிக்கிறேன்ல, இந்த அளவுக்கு கூட இல்லைன்னா எப்படின்பாங்க. சிம்னி பல தசாப்தங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு ஓடுவா. ரேபிட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பின்னாலே ஃபாலோ பண்ணும். இப்பதான் கோக்கரோ இது பல தசாப்தங்கள்ல ஆகல, 8 வருஷத்துக்கு முன்னால நடந்தது தானேன்பாங்க. அந்த பக்கம் லூச்சி நாங்க எங்களோட கருதுகோளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், எங்களுக்கு நீங்க ஃபேக்கான விஷயத்தை தான் பாஸ் பண்ணுவீங்கிற சந்தேகம் இருந்துச்சு. நீ ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சிருந்திருக்கணும் இந்த ப்ளூ பிரிண்ட்ஸை தேடி வர கல்பிரிட்ஸ் கவர்மெண்ட் தான் இருக்கணும்னு. அதனால தான் ஃபேக்கை கை காட்டி விட்டுருக்க. அந்த விதத்துல இப்போ உன்னை கொல்ல வந்தவங்க சும்மா உன்னை கொல்ல வந்திருக்காங்க அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ்க்காக இல்லாமன்னு இருந்தா, இப்ப உண்மையான ப்ளூ பிரிண்ட்ஸ் யாருக்கு பாஸ் பண்ணப்பட்டிருக்கோம்? அந்த வெளில எங்கேயோ என்னமோ ஆயிருக்கும் அண்ட் அதை பாதுகாக்கவும் யாரும் இல்லாம இருப்பாங்க. ஆனா அந்த பாசிபிலிட்டியை நடக்க விடுற அளவுக்கு நீ ஒன்னும் முட்டாளா இருந்திருக்க மாட்ட. அதெல்லாம் தாண்டி இந்த ப்ளூ பிரிண்ட்ஸை இன்னைக்கு நைட்டுன்னு நீ யாருக்கிட்டையும் சொன்ன போலலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே அந்த விஷயத்தை யாரையோ நம்பி நீ ஒப்படைச்சிருக்க. இருக்கலே ரொம்ப குறைஞ்சபட்சமா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதாவது அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லைங்கிறது. அதான் எங்களோட ஹைபோதேசிஸ்ங்கிறப்ப காக்கு பல்ஸ் செக் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, ஐஸ்பர்க் ஸ்ட்ரெயின் பண்றத பார்த்துட்டு கையை அப்படியே மடக்கி விடுவான். ஐஸ்பர்க் வெளியில துடிக்கவும் காக்கு இப்படி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்பா. லோச்சி இது வெறும் தியரி மட்டும்தான், அதெல்லாம் தாண்டி இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு எங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. கடந்த காலத்துல நாங்க பண்ண 5 வருஷம் சர்வைலன்ஸ்லயும் இன்வெஸ்டிகேஷன்லயும் நீ இப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்க இல்ல வேற ஏதாவது சந்தேகம் படும்படியா செஞ்சிருக்கீங்கிறதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்ல. அதெல்லாம் தாண்டி நீ இப்படிப்பட்ட விஷயத்த பொறுப்பா ஒப்படைச்சிருக்கீனா அது கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் ஷிப் பில்டிங் ஸ்கில்ஸ் உள்ளவங்ககிட்டயா தான் இருக்கணும். அந்த விதத்துல அதுதான் எங்களோட தியரியா ஹைபோதேசிஸா இருக்க போகுதுன்னா இது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுலயும் குறிப்பா நீ எங்களுக்காக ஃபேக் ப்ளூ பிரிண்ட்ஸ் வச்சிருந்தீல, இதுலயே பாப்போம். நான் இதுல கவனமா நல்லா பாக்குறப்ப இதுல ஷிப்ரைட்ஸோட நேம்ஸ் இருக்கு, டாம், ஐஸ்பர்க் அண்ட் கட்டி ஃபிளேம். அப்புறம் முடிவுல கம்பெனியோட நேமும் இருக்கு, டாம்ஸ் ஒர்க்கர்ஸ். நீ என்ன உன் எனிமிஸை ஜெயிச்சிட்டதா நினைக்கிறியா? ஆனா நீ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டேல உன்னோட எனிமிஸ் இவ்வளவு கிட்ட நெருங்குவாங்கன்னு. அதுதான் நீ போட்ட மிகப்பெரிய தப்பு கணக்கே. இந்த விஷயத்த திடீர்னு ஒரே ராத்திரியில வந்து இன்ட்ரோடர் அவன் அடிச்சு போட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்ஸை எடுத்துட்டு போலான்னு பாக்குறான் பாத்தியா, அவனுக்கு மட்டும்தான் இது ஒரு மாதிரி டிப்ரெசிங்கா இருந்திருக்கும். ஆனா நாங்க தான் இங்க 5 வருஷம் வேலை செஞ்சிருக்கோமே ஷிப்ரைட்டா ஆர்கிடெக்சரா, இது எங்களுக்கு ஒன்னும் பெருசா தெரியலன்பா. பாஸ்ட்ல கலிஃபா உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்க சொன்ன சீன் பிளாஷ் ஆகும். லோச்சி டாம்ஸ் ஒர்க்கர்ஸ் இதை நடத்தினது லெஜெண்டரி ஷிப்ரைட்டான டாம். அந்த ஷிப் பில்டிங் கம்பெனில மட்டும் முழுக்க முழுக்க மர்மங்கள் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த தீவுல தான் அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இந்த கம்பெனில வேலை செஞ்சவங்களோட ஒர்க்கர்ஸ் லிஸ்டோ இல்ல கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனோ எதுவுமே இல்ல. அந்த விதத்துல நீயே டாமோட டிசைபிள்ங்கிறத கண்டுபிடிக்காத கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த விதத்துல கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி டாமுக்கு இருந்தது 2 டிசைபிள்ஸ். அந்த விதத்துல ஒருத்தன் செத்து போனதை கவர்மெண்டே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுவும் 8 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்கானு. பாஸ்ட் கோக்கரோ உனக்கு தெரியுமா டாமோட வயலண்ட் டிசைபிளான கட்டி ஃபிளேம் செத்துட்டான்பாங்க. லோச்சி இந்த பேரை நான் இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கேன்பா. பாஸ்ட்ல வச்சு கட்டி ஃபிளேம்னே சொல்லி பார்க்க வந்திருப்பான் ஒருத்தன் கலீலா கம்பெனிக்கு கரெக்டா 4 வருஷத்துக்கு முன்னால. அந்த டைம்ல தானே அவங்க அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருந்திருப்பாங்க. அப்ப அந்த கலீலா கம்பெனிக்கு பல தடவை இந்த பேரோட வந்து நின்னவன் அவன் ஒருத்த மட்டும் தான்ட்டு எல்லாருமே பிரசன்ட்ல எனக்கு தெரியும்பாங்க. ஐஸ்பர்க் என்னதான் கட்டி ஃபிளேம்னு சொல்லி பார்க்க வந்திருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சனை பாக்குறதுக்கு இல்லாம தாட்டி விட்டுருப்பான். லோச்சி அப்படி பார்த்தா டாமோட செகண்ட் டிசைபிளான கட்டி ஃபிளேம் இன்னும் இப்பவும் உயிரோட தான் இருக்கான், அதுவும் இந்த டவுன்லங்கிறப்ப ஐஸ்பர்க்கோட பல்ஸ் ரொம்பவுமே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். கட்டி ஃபிளேம்ங்கிற பேர்ல வந்து நின்னது பிராங்கியா இருந்திருப்பான். லூச்சி இப்ப அவனோட பேரு பிராங்கின்பா. ஐஸ்பர்க்கோட பல்ஸ் பயங்கரமா துடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பேனிக்ல பார்த்தா ஐஸ்பர்க் பாஸ்ட்ல வச்சு தனியே சந்திச்சிருப்பான். இதுக்கப்புறம் நீ கட்டி ஃபிளேம்னு சொல்லிக்காதேன்ட்டு ப்ளூ பிரிண்ட்ஸை கொடுத்திருப்பாரு. இதான பேட்டில் ஷிப்போடதுன்னு இருப்பான் பிராங்கி. ஐஸ்பர்க் இதுக்கப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் உன்னோட பொறுப்பு, என்ன எப்ப யாரு டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, இதை எடுத்துட்டு நீ இந்த ஐலாண்டை விட்டு போயிருன்னு இருப்பான். காக்கு இதுல மிஸ்டேக்கே இல்லைன்ட்டு எதிர்ச்சிருப்பான். லூச்சினா விஷயங்கள் இப்பெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல, கனெக்ஷன் எங்க போயிருக்கு பாருங்கன்பா. நம்ம என்னதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பயங்கரமா தோண்ட பார்த்திருந்தாலும் அவனோட ரியல் ஐடென்டிட்டி தெரியாம போயிருந்திருக்கு. ஏன்னா அவன் டெமாலிஷன் ஒர்க்கிங்ல இருந்திருக்கான். அதெல்லாம் தாண்டி அவனோட பிஹேவியர்னாலேயே அவன் மேல நம்ம ஒரு அட்டென்ஷன் கூட காட்டல. அதெல்லாம் தாண்டி வேர்ல்ட் கவர்மெண்டே அவனோட டெத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவே அவங்களுக்கான பிளைண்ட் ஸ்பாட்டா போச்சு. அப்புறம் நம்மளோட ஸ்பெகுலேஷன்ஸும் ஃபேக்ட்ஸா சார்ந்து தானே இருக்கும். அப்புறம் பிராங்கி ஃபேமிலி டெமாலிஷன் பண்ண லம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க இங்க தானே வருவாங்க. அந்த டைமே ப்ளூ பிரிண்ட்ஸை பாஸ் பண்றதுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கும்ல. இப்ப இதை இந்த விஷயத்துல யோசிச்சு பார்த்தா இவன் உங்ககிட்ட வந்து சேஃப் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு சொந்தக்காரன் போல இல்லையா? இப்ப உங்ககிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் இல்ல, அப்புறம் அது நீங்க எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு கான்பிடன்ஸ்ல எங்களை பாக்குறப்ப அதுவே எங்களை வேற இடத்துக்கு மிஸ்லீட் பண்ணி கொண்டு போகணும்னு நினைச்சிருப்ப. அப்புறம் இந்த விஷயம் எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருக்கு. நீ கலீலாவுல இருக்க ஷிப்ரைட்ஸ் கிட்ட ஏன் அதை நம்பி ஒப்படைக்கலங்கிறது. ஆனா பாரு இப்ப நீ ஏன் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்ட போல இருக்கு. இதுவே அந்த ஹைபோதேசிஸ் உண்மைங்கிறத உன் ரைசிங் பல்ஸ் காட்டி கொடுத்துருச்சுன்பா. இதுக்கப்புறம் நாமி சாப்பரன் ஜோரோ வரத காட்டுவாங்க. ஜோரோ இந்த வழியான்பா. நாமி திரும்ப தொலைஞ்சு போனா கடுப்பாயிருவன்பா. சாப்பர் வர வழியில இல்ல உங்களோட இன்ஜுரிஸை பார்த்துட்டு ரொம்ப மோசமா இருக்குன்பா. நாமி மிஸ்டேக்கே இல்ல, அந்த டோர்வே தான் நம்ம போக வேண்டியதுன்பா. சாப்பர் அந்த பக்கம் தான் நிறைய பேர் விழுந்தும் கிடக்குறாங்கன்பா. இந்த பாயிண்ட்ல ஜோரோ ரொம்ப வேகமா ஓடுவான். டக்குன்னு திரும்பி பார்க்கவும் நாமி என்ன பாக்குற, சீக்கிரம் போய் எதிரிகளை வெட்டி வீசுன்பா. ஜோரோ தெரியும் பாத்துக்கிறன்பா. பாலி அந்த பக்கம் ஸ்ட்ராகேட் அந்த ரூம் இல்லடான்னு கத்துவான். லோஃபி செவுத்து உடச்சிட்டு பயங்கர ரேஜ்ஃபுல்லா கத்துவான். லோஃபி மூச்சு வாங்கிட்டு என்ன அடுத்த ரூமான்பா. லோச்சி இந்த விஷயத்துல நீ எதுக்கும் கவலைப்படாத ஐஸ்பர்க்ன்ட்டு, வேற யாராவது இருந்தா உங்ககிட்ட இருந்து இந்த உண்மையில வாங்கியிருக்க முடியாது. இதை நாங்க எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டோம்னு சந்தோஷப்படு. ஏன்னா இது மூலமா நீ எதை பாதுகாக்கப்படும்பா. காக்கு கடந்த 5 வருஷத்துக்கு நீ எங்களை பாத்துக்கிட்டதுக்கு அப்ரிஷியேட் பண்றான். இதோட எல்லாம் முடிஞ்சதுன்பா. கலிஃபா புயல் வரக்கு முன்னால பிராங்கியை போய் கண்டுபிடிக்கலான்பா. ஐஸ்பர்க் இவங்களை கெட்ட வார்த்தையில திட்டுவாரு. ஜோரோ ஒன் லூஃபி அட் அ டைம்ல என்ட்ரி கொடுப்பாங்க. லூஃபி ராபின் எங்கடான்னு கத்துவான். ராபின் அண்ட் ஜோரோ
அப்புறம் லூஃபியான்ட்டு பாப்பாங்க. லூச்சி திரும்ப இந்த தொல்லை பிடிச்சவனான்பா. லூஃபி ராபின் கிட்ட நான் உன்னை இறுதியை கண்டுபிடிச்சிட்டேன்பா. ஜோரோ டே லூஃபி நீ எங்கடா போய் தொலைஞ்சதுன்பா. சாப்பர் எதுக்கு எங்களை விட்டுட்டு போன ராபின்னு கத்துவான். நாமே ஒரே சரிங்கடா இங்க இருக்க விஷயம் எதுவும் சரியா படலின்பா. பாலியே லைட்டா ஷாக்ல தான் இருப்பான், ரொம்ப மூச்சு வாங்கிட்டு. லூச்சி திரும்பி பார்க்கவும் ஐஸ்பர்க் ஸ்ட்ரா ஹெட்டான்ட்டு பாப்பாரு. பாலி ரொம்ப குழப்பத்துல இங்க என்னதான் நடக்குதுன்னு கத்துவான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸா இப்ப லூச்சி கலிஃபா அப்புறம் காக்கு 3 பேரும் ஐஸ்பர்க்கு பண்ண விஷயம் சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த 3 பேத்துல யார் உங்க ஃபேவரட்ங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா கம்பேக் ராபின் ஷோடவுன் வித் CP9 எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.